வணக்கம், நான் இசை. இன்றைக்கி என்னுடைய கோயில் பயணம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறக்காவல் சிவபக்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவபெருமானுடைய பேர் குண்டல கர்ணேஸ்வரர். இந்த கோயில் சிவபெருமானை வழிபடும்போது மனமுருக பிரார்த்தனை செய்தேன். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டேன். 2 தங்கைகள் மூலமாக இந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப பேரதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். சிவபெருமானை வழிபட்டுட்டு ஸ்தல புராணம் படித்தேன். ராமபிராமன் பூஜிக்கிறதுக்காக இந்த லிங்கத்தை தன்னுடைய வாளால் கட்டி இழுத்த ஒரு ஆஞ்சநேயர் தான் சிவபக்த ஆஞ்சநேயர். தன்னுடைய வாள் அறுந்து போகிற காரணத்தினால் சனி பகவானால் தன்னுடைய வாள் அறுந்து போயிடுது. அதனால் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து தன்னுடைய வாளையும் சனியால் எந்த தொல்லையும் இல்லாத ஒரு வரத்தை ஆஞ்சநேயர் பெற்றதாக இந்த ஸ்தல புராணம் இருக்குது. ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டோம். சனிக்கிழமை அதுவுமா ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. நல்லாவே தரிசனம் கிடைச்சிது. பிரசாதமாக விபூதியும் குங்குமமும் கொடுத்தாங்க ஆஞ்சநேயர்கிட்டக்க. சிவபெருமான் கோயிலில் ஆஞ்சநேயரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் வேறு இது. சிவபெருமானையும் வழிபட்டோம், ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு முருகப்பெருமான் எல்லாருமே கோயிலில். முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருந்தார். 6 முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டிட்டேன். நீங்களும் முடிஞ்சால் திருக்குறக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனியால் எந்த தொல்லை இருந்தாலும் அது நிவர்த்தி பெறும். நீங்களும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி.